கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கூடி வந்திருக்கிற அருமையான ஊழியர்கள், பாச கல்யாண் அவருடைய குடும்ப அங்கத்தினர்கள், நெருங்கினவர்களுக்கு மிகுந்த ஆறுதல். மலேசியா தேசத்திலிருந்து அசம்பிளிஸ் ஆஃப் காட் திருச்சபைகள் ஊழியர்கள் சார்பிலே இந்த என்னுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை நான் ஊழியக்காரர் மற்றும் அவருடைய குடும்பத்துக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். அருமையான தேவ ஊழியர் பாச கல்யாண் அவர்கள் இந்த தேசத்தில் நல்ல ஒரு சிறந்த ஒரு ஊழியத்தை அவர் செய்து வருகிறார். அவருடைய ஊழியங்களை குறித்து நாங்கள் அதிகமாக கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த தேசத்தில் ஒரு நல்ல ஒரு முன் உதாரணமாக ஊழியங்கள் எல்லாம் செய்து வருவது கர்த்தருடைய நாம மகிமை அடையட்டும். இன்றைக்கும் கூட மலேசியா தேசத்திலிருந்து சற்று முன்பு சொல்லப்பட்டது போல 25 ஆண்டுகள் 10 மாதம் இந்த தேசத்தில் ஒரு மிஷனரியாக வந்து தியாகத்தோடு இத்தனை ஆண்டுகள் ஊழியம் செய்திருக்கிற அருமையான சகோதரி ஜெசி அவர்களுக்கு முதலாவது என்னுடைய மரியாதையையும் கனத்தையும் நான் தெரியப்படுத்துகிறேன். இந்த அடக்காராதனையானது எனக்கு ரொம்ப ஒரு என்னுடைய மனதிலே ஒரு மிகுந்த ஒரு தொடப்பட்ட ஒரு அடக்கம் ஆராதனை. ஏனென்றால் மொழி, கலாச்சாரம், செயல், எண்ணங்கள் இதெல்லாம் வேறு பெற்ற வித்தியாசமான ஒரு சூழ்நிலையில் இருந்தும், அதாவது நான் ஒரு மலேசியாவிலேருந்து வந்திருக்கிறேன், ஆனால் நான் தமிழ் பேசுகிற தமிழன். எங்களுக்கே இங்கே இந்தியா தேசத்துக்கு வரும்போது கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கும் நிறைய காரியங்களில். ஆனால் ஒரு சைனீஸ் பின்னணியிலிருந்து வந்து இங்கு இருக்கிற இந்த கலாச்சாரங்களின் பின்னணிகளையும் அதை ஏற்றுக்கொண்டு இத்தனை ஆண்டுகள் இந்த தேசத்தில் ஊழியம் செய்தது அது ஒரு பெரிய ஒரு தியாகம். அந்த தியாகத்துக்கு முன்பதாக நாம் எல்லோரும் தலை வணங்கியாக வேண்டும். முதலாவது நான் எங்கள் தேசத்திலிருந்து இந்த தேசத்துக்கு வந்து ஊழியம் செய்த அருமையான சகோதரிக்கு முன்பதாக, அவங்களுடைய அர்ப்பணிக்கு முன்பதாக நான் மெய்யாகவே தலை வணங்குகிறேன். சற்று முன்பு ஊழியர்கள் சொன்னது போல இது ஒரு உன்னதமான ஒரு அழைப்பு. இந்த அழைப்பு அவங்க மேலே இருந்ததுனால அதற்கேற்ற தியாகங்களையும் அதற்கேற்ற அர்ப்பணிப்பையும் இத்தனை ஆண்டுகள் ஊழியரோடு கூட இருந்து ஓடுவதற்கு, செய்து முடிப்பதற்கு, இந்த சிறந்த ஓட்டத்தை ஓடி முடிப்பதற்கு ஆண்டவரே அவர்களுக்கு பலனை கிருபையும் கொடுத்திருக்கிறார். நான் இந்த இறப்பு செய்தியை கேட்ட உடனே நான் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய மனதில் ஆவியானவர், நீ கட்டாயம் போக வேண்டும், மரியாதை செலுத்த வேண்டும் என்று ஏவினபடினாலே நான் இந்த இடத்துக்கு நான் கடந்து வந்திருக்கிறேன். நிச்சயமாக அவங்க இந்த தேசத்தில் நிறைய காரியங்களை வார்த்தையில் சொல்ல முடியாத அளவுக்கு அவங்க தியாகம் பண்ணியிருப்பாங்க. அது எனக்கு தெரியும், எந்தெந்த விஷயத்தில் அவங்க தியாகம் பண்ணியிருப்பாங்க என்று சொல்லி. அத்தனை தியாகங்களையும் செய்து இன்றைக்கு தன்னுடைய ஓட்டத்தை சிறப்பாக ஓடியிருக்கிறார்கள். பரலோகம் அவர்களை கனம் பண்ணி இன்றைக்கு அவங்களுடைய ஓட்டத்தை வெற்றிகரமாய் முடிப்பதற்கு ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து ஊழியர், அவருடைய குடும்பம் தேவனுடைய பரிசுத்த ஆவியினுடைய பலத்தினால் பலப்பட நாம் ஜெபிப்போம். எங்களுடைய தேசத்தினுடைய ஒரு விதை இங்கே விதைக்கப்பட்டிருக்கிறது நினைத்து நான் சந்தோஷப்படுகிறேன். இது ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி எங்களுக்கு. அதுவும் ஒரு பெண்மணி இந்த தேசத்தில் வந்து இப்படியாக தியாகம் பண்ணி ஊழியம் செய்திருக்காங்கன்னு சொல்லும் பொழுது அது எங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். அதே நேரத்தில் எங்களுக்கு ஒரு கம்பீரம், எங்களுக்கு ஒரு பெருமை, எங்களுக்கு ஒரு உற்சாகம். இவங்களுடைய மரணம், இவங்களுடைய ஓட்டம், ஊழியத்தின் ஓட்டம். கர்த்தர் தாமே இந்த குடும்பத்தை ஆறுதல் படுத்துவாராக. நாம் ஜெபம் செய்வோம். தகப்பனே, இந்த நாளில் அருமையான ஊழியர், அவருடைய பிள்ளைகள்,
அவரோடு கூட இருந்து ஊழியம் செய்கிற அத்தனை பேரையும் கர்த்தர் ஆறுதல் படுத்துவீராக, பலப்படுத்துவீராக. இதோ ஆண்டவரே, நல்ல போராட்டத்தை போராடினேன், நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டேன் என்று, ஓட்டத்தை முடித்தேன் என்று சொல்லத்தக்க எங்களுக்கு முன்பதாக இருக்கிற அருமை சகோதரி ஜெசி அவர்கள் தங்கள் வாழ்வின் ஓட்டத்தை சிறப்பாக ஓடியிருக்கிறார்கள். எத்தனை தியாகங்கள், எத்தனை இடத்திலே இவர்கள் உம்முடைய பலத்தை நாடி உம்முடைய பலத்தோடு இந்த ஓட்டத்தை ஓடியிருப்பார்கள் என்று உமக்கு தெரியும் அப்பா. நீர் தந்த பலத்திற்காய், நீர் தந்த ஒவ்வொரு தருணங்களிலும், நீர் இவர்களுக்கு தந்த சகல கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் இல்லாமல் இந்த 25 ஆண்டுகள் இந்த தியாக பணியிலே இவர்கள் பயணித்திருக்க முடியாது. நீரே பலனாக இருந்து, தகப்பனாக இருந்து, துணையாளராக இருந்து நடத்தி வந்திருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் அநேக ஊழியர்கள், மிஷனரிகள் எழும்பட்டும். இதோ இந்த அடக்க ஆராதனை பார்த்து கொண்டிருக்கிற, வந்து செல்கிற ஒவ்வொரு ஊழியர்களும் இவர்களுடைய வாழ்வை கண்டு பலப்படட்டும், உற்சாகம் அடையட்டும், தரிசனங்களை பிடித்து கொள்ளட்டும். நாங்கள் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். தேவ ஆவியானவர் ஒவ்வொருவரையும் தேற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். Thank you, pastors. Thank you, pastor.